வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை தோப்பூரில் 220 ஏக்கர் பரப்பளவில் கடந்த 2019 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் வைத்து பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து கட்டுமான பணிகள் 2024 தொடங்கியது. மொத்த மதிப்பீடு 2021.51 கோடி. பணிகள் நடந்து வந்த நிலையில் முதல் கட்ட பணிகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இறுதியில் மதுரை வரும் மோடி மதுரை எய்ம்ஸ் முதல் கட்ட பணியினை தொடங்கி வைக்கிறார். அதன் பின்னர் மார்ச் மாதம் ராமநாதபுரத்தில் பயிலும் மாணவர்கள் மதுரை எய்ம்ஸ் கட்டிடத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான இடம் தேர்வு செய்வதில் பாஜகவினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். இந்த 14 ஆண்டுகள் நிறைவேற்றது ஒரு வருஷம் கூடும் பொழுதும் பொறுப்பு தான் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லா அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கொடுத்துருக்கு. இதுல நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கும். பட் அதை தாண்டி மக்கள் கொடுத்த அன்பு மட்டும் தான் நான் அதை மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இன்னும் உழைக்கணும். அடுத்து ஒரு படம் இப்ப எல்லாமே லாக் பண்ணிட்டோம். கண்டென்ட் டைரக்டர் எல்லாமே, ப்ரொடியூசர் எல்லாமே சீக்கிரத்துல அதுக்கான அறிவிப்பு வருங்க. அது எல்லாரும் என்கிட்ட இருந்து என்ன மாதிரியான படம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரியான படமா நிச்சயமா இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, குழந்தைங்கள இருந்து பெரிய மாதிரி ரசிக்கிற மாதிரி படமா நிச்சயமா இருக்கும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பிதற்காடு வனச்சரக எல்லை உள்ளது. இதில் ஏலமண்ணா வனப்பகுதியில் தனியார் எஸ்டேட்டிற்கு சொந்தமான இடத்தில் சமூக விரோதிகள் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. காய்ந்த புற்கள் இருந்ததால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் பசுமையான மரங்கள் தீயில் கருகி அரிய வகை தாவரங்கள், ஊர்வன மற்றும் சிறு விலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்று மற்றும் வெயில் காரணமாக தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எஸ்டேட் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் காட்டுத்தீ ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் கடுமையாக சாடுகின்றனர். தீயை அணைக்க ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பல கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். பரவி வரும் காட்டுத்தீயால் வன விலங்குகள் வாழ்விடம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எஸ்டேட் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செயலகம் அருகில் பிரெஞ்சு தூதரகம் உள்ளது. இன்று காலை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதிர்ச்சியடைந்த போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தூதரகம் முழுவதையும் சல்லடை போட்டு சோதனை செய்தனர். சுமார் 1 மணி நேரம் தேடுதலுக்கு பின் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. இமெயிலில் வந்தது போலி மிரட்டல் என உறுதியானது. பாதுகாப்பு கருதி பிரெஞ்சு தூதரகம் பகுதியில் அதிக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போலி வெடிகுண்டு மிரட்டல் குறித்து விசாரணை தொடர்கிறது.